கிடையாது. இது இவங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு ஏத்துக்கணும். சரி திரு சுமந்த், 5000 கோடி ரூபாயை இழக்கக்கூடிய நிலை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை எப்படி புரிந்து கொள்வது? முதல்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது கட்டாயம் இல்லை. There is no legal compulsion for any state to accept the national education policy. 1968ஆம் ஆண்டிலிருந்து இருந்திருக்கிற பல பாலிசி ரூல் ஆஃப் லா என்று சொல்றாரு தர்மேந்திர பிரதான். இல்ல மன்னிக்கணும், அது சட்ட ரீதியாக அது மேண்டேட்டரி கிடையாது. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அது இப்போ உதாரணத்துக்கு மேண்டேட்டரி அப்படின்னா 3 லாங்குவேஜ் பாலிசி தான் மேண்டேட்டரி. தமிழ்நாடு அதை ஏத்துக்கல எவ்வளவு ஆண்டு காலமாக. மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில இருக்குது, நம்ம ஏத்துக்கலையா அதை இவ்வளவு வருஷமா. சோ ஃபர்ஸ்ட் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், இதில் சில பகுதிகளை ஏற்றுக்கொண்டு மற்ற பகுதிகளை விடுவதும் மாநில அரசுக்கு முழு உரிமை இருக்கிறது. சோ அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இங்க எங்க சிக்கல் வருது என்றால் இந்த நிதி ஒதுக்கீடு. இதுலதான் சிக்கல் வருது. ஏன்னா மத்திய அரசால் தமிழ்நாட்டுல நீங்க பள்ளிகளை நடத்த முடியாது, ஏன்னா நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லும் அதிகாரம் அவர்களிடம் இல்லை. தமிழ்நாடு விருப்பப்பட்டால் அது மத்திய அரசும் அதை கொஸ்டின் பண்ணல. சில மாதங்கள் ரெண்டாவது இப்ப பார்க்கும்போது இந்த நிதி ஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் இந்த சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் 2018 தொடங்குறாங்க. ரைட்டா? இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கும் சமக்ர சிக்ஷா அபியானுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இல்லை. கரெக்ட். பிஎம் ஸ்ரீ 2022 சர்வ சிக்ஷா அபியானை இன்க்ளூட் பண்ணிட்டு சமக்ர சிக்ஷா 2018 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. நியூ எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வருது. மூன்றும் வெவ்வேறு காலகட்டத்துல வருது. இப்போ இவங்க சமக்ர சிக்ஷா அபியான்ல கொடுக்க வேண்டிய நிதியை பிஎம் ஸ்ரீ கையெழுத்து போடல, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம்னாக்க நேரடியாக செல்ல வேண்டிய இடம் இது நீதிமன்றம். ஏன்னா நீதிமன்றம் மாநிலத்தினுடைய உரிமை என்று நாம் சொல்கிறோம். சமக்ர சிக்ஷா அபியான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமாக இருந்தாலும் 60% தான் மத்திய அரசு கொடுக்கிறது, 40% நிதி உதவி மாநில அரசு தான் கொடுக்குது. சோ எங்களுடைய உரிமை இந்த லிங்கை நீங்க பண்ண முடியாது. எந்த அடிப்படையில நீங்க இந்த ரெண்டையும் லிங்க் பண்றீங்க அப்படின்னு மத்திய அரசுகிட்ட கேள்வி கேட்கணும். ஆனால் இது மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இதெல்லாம் தேர் நாட் ரெலவென்ட். இங்க உங்களுக்கு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்ட ரீதியாக மத்திய அரசால் சொல்ல முடியாது. அது என்ன? சோ இதுல என்ன ஆகுதுன்னா இதில் முழுமையாக சட்ட ரீதியா சொல்ல முடியாது. ஆனா பிஎம்சி அதனால தான் நிதியை கொடுக்கலன்னு சொல்லிட்டு கல்வியை பிளாக்மெயில் பண்றாங்க. அதுதாங்க. நான் முடிச்சிடுறேங்க. நான் யார் பேசும்போதும் நான் பேசுறேன். 20 நிமிஷம் சும்மா இருந்திருக்கிறேன். தயவு செய்து நான் முடிச்சிடுறேன். முதல் பாயிண்ட், இது நமக்கு வர வேண்டிய பணம். இத மத்திய அரசு சட்டவிரோதமாக எந்த காரணம் வேலிட் ரீசன் இல்லாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்துக்கு செல்லலாம், தாராளமாக செல்லலாம். நீதிமன்றத்துல தான் கேட்கணும். என்ன? ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கும் இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம் இல்லையா? கேரளாவுக்கும் அது பிரச்சனை இருக்கு. புதிய கல்விக் கொள்கையில கேரளாவுக்கும் பிரச்சனை இருக்கு, கர்நாடகாலும் பிரச்சனை இருக்கு. சோ எதிர்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் திங், கோர்ட்டுக்கு போயிட்டு இது எங்கள் உரிமை. The central government has no authority to link the funds of Samagra Shiksha Abhiyan with the PM Shri அப்படின்னு போட்டு ஆர்டர் ஒன்று வாங்கினா இந்த 2000 கோடி வந்துட போகுது. அடுத்து இப்ப கோர்ட்ல போட்டு அது ஒரு 6 மாசம் 3 மாசம் இழுக்கலாம். ரைட்டா? அந்த பீரியட்ல எப்படி சமாளிக்கிறது? அதாவது சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறது. இது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு பாருங்க. மாநிலத்துக்கு கல்விக்கான பட்ஜெட் 44,000 கோடி. எவ்வளோ? 44,000 கோடி.
இப்ப இந்த 2000 கோடி பட்ஜெட்ல 33 விழுக்காடு கல்வித்துறைக்கு தான் போகுது, சம்பளமாகவோ அல்லது கல்வித்துறைக்காகவோ இல்லைங்க. பட்ஜெட் ஒதுக்கீடு நான் சொல்றேன் 44,000 கோடி. இப்ப இந்த 2000 கோடி வரலன்னா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது என்ன அப்ரோச்? ரெண்டாவது பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்றம் போய் ஒரு மனு தாக்கல் செய்யுது. இந்த மாதிரி மத்திய அரசு அதிகாரம் இல்லாமல் ஒரு நடவடிக்கை செய்கிறார்கள், அதை கரெக்ட் செய்யணும், அதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றம் செல்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த 2000 கோடினால டீச்சர்ஸ் சம்பளம் நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதே அரசாங்கம் பொலிட்டிக்கல் டிஸ்கோஷர் வேண்டாம், அவங்களோட அரசியல் ரீதியா மோத வேண்டாம், நீதிமன்றத்தை நிவாரணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் நிதியை விடுவிக்கிறதே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உங்களை யாராவது வஞ்சிக்கும் போது எங்க போற இடம் சோஷியல் மீடியாவா இல்ல நீதிமன்றமா? கோர்ட்டுக்கு போவீங்களா இல்ல ஹேஷ்டேக் போடுவீங்களா? சோ ஒரு பாயிண்ட் மட்டும் நான் முடிச்சிடுறேன். மிக முக்கியமாக நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, அது 4 மாசம் 5 மாசம் இழுக்குது. சம்பளத்தை எதுக்கு நிறுத்தி வைக்கணும்? டீச்சர்ஸுக்கே சம்பளம் கொடுக்க முடியாது. இந்த ஆண்டு மட்டும் 1 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது. 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடிக்கு மேல கூட போகலாம், ரைட்? சோ டீச்சர்ஸுக்கு சம்பளம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்றது அதே தோணியில தானே மாநில அரசும் பேசுது. மத்திய அரசு எப்படி மிரட்டுறாங்க, இந்த மாதிரி நாங்க பணத்தை கொடுக்க மாட்டோம், டீச்சர்ஸுக்கு நாங்க சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னா அது வந்து ஒரு பிரஷர், கவுண்டர் பிரஷர் தானே. ஏங்க 1 லட்சம் கோடி பாரோ பண்ண தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போய் இதையே வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு இங்க வந்து வாதாடுனா அது முழுமையாக அரசியலற்ற ஒரு செயலாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் இது எப்பொழுது போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏன் இப்ப நீதிமன்றத்துக்கு போலன்னு நான் கேட்கலைங்க. இது 3 நாள் 4 நாள் பிரச்சனை. ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு லெட்டர் எழுதுறாங்க. என்இபி அந்த என்இபி கிளாஸ எடுத்துக்கிட்டு நாங்க இதுக்கு கையெழுத்து போடுறோம்னு சொல்றாங்க. சோ இல்ல தமிழ்நாடு அரசு ஏதோ போன வாரம் தான் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமான ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொன்னாங்க. சரி, இத முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். இருங்க தேவப்பிரியன் ப்ளீஸ், நீங்க சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்ற கடிதம் எழுதுனது மார்ச் 2024. அதற்கு பிறகு மத்திய அரசு ஒரு ரிமைண்டர் அனுப்பும் போது ஆகஸ்ட் 24ல தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த குழு எல்லாம் பார்த்து ஒரு கன்சென்சஸ் வந்துருச்சு, இந்த கிளாஸ ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு எழுதுறாங்க. இந்த நியூ எஜுகேஷன், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொண்டால்தான் இது பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் பண்ண முடியுங்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு ஆகஸ்ட் சோ இது வந்து தமிழ்நாடு அரசு ஏதோ முந்தானத்து தான் தெரியும், தர்மேந்திர பிரதான் பணத்தை நிறுத்தின அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இதுல சிக்கல் வரப்போகிறது என்று இல்லை. சென்ற ஆண்டே அந்த லெட்டர் எழுதினாங்க இல்ல மார்ச்ல, கடைசி 2 லைன் என்ன பாருங்க, therefore kindly release the pending installment போட்டிருக்காங்களா இல்லையா? சோ எப்படியுமோ இந்த அரசு வந்து பிரச்சனை உண்டாக்குற அரசு, மத்திய அரசு, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மத்திய அரசு, நமக்கு சொந்தமான வரவேண்டிய அந்த பணம் நேரடியாக நீதிமன்றம் சென்று ஏன் இந்த பணம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசமே போட்டிருக்கலாம். எவ்வளவு இணக்கமா இருந்தாலும் நிதி கிடைக்காது, நீதிமன்றத்தில் தான் தீர்வு அப்படின்னு சொல்றீங்க. முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு சரணன் சுருக்கமா சொல்லுங்க. எனக்கு புரியல நீங்க சொல்றது. இல்ல சோஷியல் மீடியால போட்டா பணம் கொடுத்துருவாங்களா? சுருக்கமா என்ன அப்படின்னா, சார் பாஜக வந்து உங்களை ஏமாத்தும் சார். ஆனா நீங்க அடின்னு அடிப்பாங்க. தமிழ்நாட்டு ஆளுங்க வாங்கிக்கோங்க சார், அவங்களை எதிர்த்து பேசாதீங்க. மக்கள் கிட்ட அது போய் சேரவே கூடாது. அவர் அப்படி சொல்லல, அவர் லீகலா மீன் பண்றாரு, அததான் மீன் பண்றாரு. அடிப்பாங்க, கொஞ்சம் இருங்க, அடி வாங்கிக்கோங்க சார். இல்ல முதல் சுற்று கருத்தை நான் கேட்டு வந்தறேன். திரு சுகுணா முடிக்கலனா அடிப்பாங்க, அடி வாங்கிக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு பாஜக எதிரா பேசாதீங்க சார், அரசியல் பண்ணாதீங்க சார். அது பாஜகவுக்கு நல்ல பேர் ஆயிடும் சார், திமுகவுக்கு நல்ல பேர் ஆயிடும் சார். அடுத்த சுற்றுக்கு வர சார், கோர்ட்டுக்கு போய்ட்டா பேச முடியாது சார். இல்ல இல்ல சப்ஜுடிஸ் ஆயிடும். சுகுணா திவாகர் நபரே கருத்தை முடிக்கல. 1000 பேர் அரசியல் செய்து மறைந்த இயக்கம் திரு சரவணன் 1937 இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். டிராமா அரசியல் செய்வதற்காக இந்த விஷயத்தை தமிழ்நாடு நீதிமன்றத்துக்கு போலாம் சுமன் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றி அனுப்புறோம், அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர மாட்டேங்கிறார் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போறது. மத்திய அரசிடமிருந்து நமக்கு வரக்கூடிய நிதி நியாயமாக கிடைக்கவில்லைன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போவது.
எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் போகுதுன்னா அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் என்னதான் அர்த்தம் இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நாடாளுமன்றத்திலே கலைச்சலாம், எல்லாத்துக்குமே நேரடியாக நீதிமன்றமே போயிடலாம். இப்போ ஆளுநருங்கிற பொறுப்பு எதற்கு, மத்திய அரசுன்னு எதுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எல்லாவற்றுக்குமே நம்ம வந்து இப்போ எனக்கு நான் ஒரு சராசரி மனிதன், எனக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து நான் ஒரு துறைக்கு போகிறேன், உடனடியாக வேலை நடக்கல, லஞ்சம் வாங்கினாங்கன்னா நீதிமன்றம் போகலாம். ஒரு அரசாங்கமே ஒரு சராசரி மனிதன் நிலைமையில எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் போய் தான் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கும் இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கும் என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்கு. அப்ப